அபிராமி சொல்றாங்க, இந்த வீட்டுல எந்த ஆம்பளைகளும் பிரச்சனைக்குள்ள வர வேண்டாம். தீபா, இந்த வீட்டுல ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அதை என்ன ஏதுன்னு சொல்லி அந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்கு வழி பார்க்கணுமே தவிர கண்ணை கசக்கிக்கிட்டு புருஷன் முன்னாடி போய் நிக்க கூடாது. கார்த்தி, நீ தீபாவை கூப்பிட்டு மேல போ, இனிமேல் இத பத்தி யாருமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அபிராமி. அவங்க கார்த்தியும் தீபாவும் போன பின்னாடி ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க, பாத்தீங்கல்ல கார்த்திக் எப்படி என்ன பத்தி தப்பா சொல்றாருன்னு, இவங்க வேலையே இதாங்க அப்படின்னு சொன்னே அபிராமிக்கு கோபம் வந்தது. ஐஸ்வர்யா, இப்பதானே கார்த்திக் சொல்லி அனுப்பிச்சு விட்டேன், இப்போ நீ ஆரம்பிக்கிறியா? முதல்ல 2 பேர் ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லி பயங்கர கோவமா திட்டுறாங்க. உடனே அங்க அருண் ஐஸ்வர்யா 2 பேரும் அங்க இருந்து போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு அருணாச்சலம் சொல்றாரு, என்னன்னாச்சியா, இது எங்க போய் முடியும் தெரியலையே, உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லணுமா, போங்க போய் வேலையை பாருங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அபிராமி போயிடுறாங்க. அதே கார்த்திகை காமிக்கிறாங்க, ஒரே சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. தீபாவும் வந்து சோகமா உட்காந்துருக்காங்க. அதை பாக்குறாரு. பாத்துட்டு சொல்றாரு, இங்க பாருங்க, இந்த நடந்த விஷயங்கள் எதையுமே நீங்க நினைக்காதீங்க, நீங்க முதல்ல பாடுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்தது ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா மாயாக்கு கால் பண்றாங்க. மாயா, நீ சொன்னபடியே செஞ்சு சூப்பரா இந்த இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மாயா. அதுக்கு மாயா சொல்றாங்க, நீ சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா நம்ம எதிர தீபா வருத்தமா தானே இருப்பா. பெரிய பாடகியா ஆகணும்னு நினைச்சு சந்தோஷத்துல இருந்த தீபாக்கு என் மாமியார்கிட்ட இருந்து நல்லா வாங்கி கட்டிக்கிட்டா. ஆமா ஐஸ்வர்யா, அருமை பொண்டாட்டிக்கு ஆதரவா ஆசை கணவர் கார்த்திக் வரலையா? கண்டிப்பா கார்த்திக் வராம இருப்பாரா? வந்தாரு. நீங்க சொன்ன மாதிரியே அருண் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொன்னே மாயாக்கு மைண்ட் வாய்ஸ் ஓடுது. இதைத்தானே நான் எதிர்பார்த்தேன். அண்ணன் தம்பிக்கு உள்ள பிரச்சனை வந்து குடும்பம் பிரியணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இருக்கும் போதே, ஹலோ மாயா, லைன்ல இருக்கீங்களா? லைன்ல தான் இருக்கேன், சொல்லுங்க. ஏன் மாமியாரை பொறுத்தவரையிலும் இது எல்லாமே செஞ்சது தீபா தான் சந்தேகப்படுறாங்க. அதுவே நமக்கு போதாதா? உங்க மாமியார் அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளணும், அது வரைக்கும் கொண்டு வரணும், நீங்க தான் அது எல்லாத்தையுமே செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க மாயா. அதுதான் நம்ம டார்கெட்டாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா மாயா, இப்பதானே நம்ம இத மூவ ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் மூவ்ல வந்து தீபாவை என் மாமியார் வெளியே அனுப்புற மாதிரி பண்ணிடலாம், ஓகேவா? வெரி குட் ஐஸ்வர்யா, தேவைப்பட்டா எனக்கு கால் பண்ணு. அந்த தீபா நிம்மதியாவே இருக்க கூடாது, ஓகேவா ஐஸ்வர்யா? ஓகே மாயா, கண்டிப்பா உனக்கு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்தது ஹால்ல உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும் போது போஸ்டரோட சாம்பிள் கொடுக்க ஒருத்தர் கொண்டு வராரு. சார், போஸ்டர் சாம்பிள் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அந்த சாம்பிளை கொடுக்குறாங்க. அதை பாக்குறாங்க, அவ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டயுமே கேக்குறாங்க. எல்லாருமே சூப்பரா இருக்கு அப்படிங்கிறாங்க. தீபா கிட்ட காமிக்கிறாங்க, நல்லா இருக்கு ஆனா அப்படிங்கிறாங்க. என்ன நல்லா இருக்குன்னு சொல்ற, அப்புறம் ஆனான்னு சொல்ற, என்ன சீதா அப்படின்னு மீனாட்சி கேக்குறாங்க. இல்ல, இத்தனை நாள் நான் வந்து கொடத்து விளக்கா இருந்தேன், கார்த்திக் சார்னாலதான் வந்து நான் கார்த்திகை தீபமா மாற போறேன். என்னை இப்படி உயர்த்தி பாக்கணும்னு நினைக்கிற கார்த்திக் சாரோட பேரு போஸ்டர்ல என்னோட பக்கத்துல இருந்தா நல்லா இருக்கும், அதைத்தான் நானும் விரும்புறேன் அப்படின்னு சொல்றாங்க தீபா. அருணாச்சலம் சொல்றாரு, தீபா, இத்தனை நாளா உனக்கு பாட தெரியும் மட்டும் தான் நினைச்சிட்டு இருந்தேன், உனக்கு பேசவும் நல்லா தெரியுது, அழகா பேசுற அப்படின்னு சொல்றாங்க. மீனாட்சி சொல்றாங்க, எனக்கு நல்லாவே புரியுது, உன் பேருக்கு பின்னாடி கார்த்திகோட பேரு வரணும்னு சொல்ற, அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லும் போது இந்த போஸ்டர் கொண்டு வந்தார்ல அவர் சொல்றாரு, சார், அனுராதா ஸ்ரீராம், வாணி ஜெயராம் இவங்கள மாதிரி உங்க பேரை வேணா மேடம் பேர் கூட சேர்த்திடலாம்ல சார், நல்லா தானே சார் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. போஸ்டர் டிசைன் கொடுத்தவர்கிட்ட கார்த்திக் சொல்றாரு, தீபா கார்த்திக்னே போட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. டிசைன் கொடுக்க வந்தவர் சொல்றாரு, நாங்க வந்து போஸ்டரும் நாங்களே ஒட்டுவோம் சார் அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து எல்லா ஏரியாலயும் ஒட்டிருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆகுது, எல்லா பக்கமும் தீபாவோட போஸ்டரை ஒட்டிடுறாங்க. அடுத்தது கார்த்திக் வந்து ராஜாக்கு கால் பண்றாங்க, சொல்லு மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. டே, அந்த போஸ்டர் எல்லாம் கரெக்டா ஒட்டுறாங்கன்னு சொல்லி ஒரு பார்வை பாத்துரு அப்படிங்கிறாங்க. இல்ல மாப்பிள்ள, நான் ரவுண்ட்ஸ் தான் போயிட்டு இருக்கேன், எல்லாம் போஸ்டர் வந்து கரெக்டா ஒட்டிட்டு இருக்காங்க. அப்படியாடா, சரி சரி. அப்படியே தீபா வீட்டை முன்னாடியும் போஸ்டர் ஒட்ட சொல்லிட்டா. மாப்பிள்ள, அதெல்லாம் சொல்லிட்டேன், அது மட்டும் இல்லாம ரூபஸ்ரீ வீட்டுக்கு முன்னாடியும் போஸ்டர் ஒட்ட சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா சொல்றாரு, சரிடா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு கார்த்திக். அதுக்கப்புறம் காலையில ஆயிருது. ஐஸ்வர்யா வெளியே எங்கேயோ போயிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க. பாக்குறாங்க, செம்ம கடுப்பாயிராங்க. அவங்க வீட்டு காம்பவுண்ட் வால்லையே வந்து தீபாவோட அந்த போஸ்டர் ஒட்டிருக்காங்க. அதுல வேற தீபா கார்த்திக்னு போட்டிருக்கா. செம்ம காண்டுல உள்ள வந்து அவங்க அத்தையை கூப்பிட்டே வர்றாங்க. ஹால்ல எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு, அத்தை கொஞ்சம் வெளியே வாங்க, சீக்கிரம் மாமா நீங்களும் வாங்க அப்படிங்கிறாங்க. எதுக்காக கூப்பிடுற அப்படின்னு கேக்குறாங்க. நான் வெளியே சொல்றேன், வாங்க வாங்க அப்படிங்கிறாங்க. அருண் வீட்டுல இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்து வெளியே காமிக்கிறாங்க அந்த போஸ்டர். அபிராமிக்கு மட்டும் தான் காண்டாகுது, மத்த எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. மீனாட்சி சொல்றாங்க, சூப்பரா இருக்குது அப்படிங்கிறாங்க. அருணாச்சலமும் செமையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டுட்டு கார்த்திக் சொல்றாரு, டிஆர் டீம் கிட்ட சொல்லியிருந்தோம்ல, அவங்க நம்ம வீட்லயும் போஸ்டர் ஒட்டி இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. மீனாட்சி சொல்றாங்க, நம்ம பிசினஸ்ல நம்ம உயர்ந்து இருக்கிறோம், அந்த பெருமை பத்தாதுன்னு இது எல்லாத்த விட பெரிய பெருமை சேர்த்த போறா தீபா தான் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா சொன்ன மீனாட்சி, தீபாவும் நமக்கு நல்ல பெருமை சேர்த்த போறா அப்படின்னு சொல்லி அருணாச்சலம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு
ஆண்டுல அங்க இருந்து போயிடுறாங்க அபிராமி. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி தீபா சொல்றாங்க. எங்க எனக்கு எதுக்குங்க தேங்க்ஸ் சொல்றீங்க, உங்க திறமைக்கு ஏத்த மாதிரி இதெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலா யாருக்கு போன் பண்றாருன்னா தர்மலிங்கத்துக்கு தான் கால் பண்றாங்க. அத இனியன் பாக்குறாரு. அப்பா மாமா தான் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. குடு போன அப்படின்னு வாங்கி பேசுறாங்க. என்னாச்சு மாப்பிள்ள என்ன அப்படிங்கிறாங்க. உங்க வீட்டுக்கு வெளியே போய் பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் மாப்பிள்ள, நீங்க போய் பார்த்துட்டு என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாரு கார்த்திக். வீட்டுக்கு வெளியே போய் அந்த போஸ்டர் பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் பயங்கர ஹாப்பி ஆயிருது. இனியன் சொல்றாங்க, அப்பா அக்கா பாட போறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்திக் திரும்பவும் கால் பண்றாங்க. மாப்பிள்ள என் சந்தோஷத்தை என்ன சொல்றதுன்னே தெரியல மாப்பிள்ள. யாரோ ஒருத்தர் கச்சேரிக்கு போஸ்டர் ஒட்டி இருப்பாங்க. அந்த போஸ்டரை பார்க்கும் போதுலாம் என் மனசுல ஒரு ஏக்கம் வரும். அந்த கச்சேரி போஸ்டர்ல என் பொண்ணு தீபா பாடுறதா நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். ஆனா நிஜமானே என் பொண்ணு தீபா பாட போறதா என் வீட்டு முன்னாடி போஸ்டர் ஒட்டி இருக்கு. பார்த்த சந்தோஷத்துல என் கண்ணுல கண்ணீர் வருது மாப்பிள்ள. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ள, ரொம்ப சந்தோஷம். அப்பாவா இருந்து என் பொண்ணுக்கு நிறைவேற்றி வைக்க முடியாத ஆசையை நீங்க நிறைவேற்றி வச்சிருக்கீங்க. இதுக்கு எப்படி நன்றி சொல்லுவேன்னு தெரியல மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கார்த்திக் சொல்றாரு, போஸ்டரை பார்த்து நீங்க சந்தோஷப்படுவீங்க தான் கால் பண்ண, ஆனா என்ன சங்கடப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு கார்த்திக். என் பொண்ணு மேடையில பாடணும், அதை பார்த்து 1000 பேரு கை தட்டணும், என் பொண்ணோட போஸ்டர் ஊரு பூரா ஒட்டி இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணுங்கிறது என் வாழ்நாள் கனவு மாப்பிள்ள. நான் சாகிறதுக்குள்ள அந்த கனவை நடத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அதை நீங்க நடத்திட்டீங்க மாப்பிள்ள. என் பொண்ணு பாடகிய பாத்துட்டேன் மாப்பிள்ள. இந்த நிமிஷமே என் உயிர் போனாலும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தர்மலிங்கம். இதோட இந்த எபிசோட் முடியுது.